வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு நாம பார்க்குறது எக்சைஸ் 2.10ல செகண்ட் சம் யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழுவின் கணத்தையும் 9ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ மிகை மிகை முழு பாருங்க, யூக்ளிடியன் வகுத்தல் துணை தேற்றத்தை எந்த மிகை முழுவின் கணங்கள். கணம் அப்படின்னா அது வந்து பவர் 3, பரப்பு அப்படின்னா ஸ்கொயர். இப்போ வந்து 1 2 3 4 5 6 அண்ட் 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube 6 cube. இப்போ இது வந்து 1, இது வந்து எப்படி 8 27 64 இது எவ்வளவு 125. ஓகேவா. இது வந்து இப்போ நம்ம எந்த மிகை முழுவின் கணம் 9ஆல் வகுக்கும்போது, அப்போ இது 1 வந்து 9ஆல் வகுக்க முடியாது, 8 வந்து 9ஆல் வகுக்க முடியாது. ஆனால் 27 வந்து 9ஆல் வகுப்போமா. ஸோ 27 வந்து 93 27 0 வகுத்தால் 0. ஓகேவாம்மா. ஸோ 64 9ஆல் 97 63 வகுத்தா 1. ஓகேவாம்மா. 125 வந்து 9ஆல் வகுப்போம். 9 மீதி 35 27 அப்போ 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ கிடைக்கும் மீதிகள் வந்து 0 1 8 என்ன இருக்குல்ல. 0 கரெக்ட் ஆன்சர். 0 1 8. ஓகேவாம்மா. இந்த செகண்ட் சம் வந்து நம்ம வந்து நார்மலாக வகுக்கிறோம். நார்மலாக 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube 6 cube இந்த கணத்தை வந்து 9ஆல் வகுக்குச்சோம்னா நமக்கு என்னது 0 1 8ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவாம்மா. இந்த நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் வந்து எக்ஸசைஸ் 2.10ல ஃபஸ்ட்டு ஒன் யூக்ளிடியன் வகுத்தல்னு துணை தேற்றத்தின்படி A மற்றும் B என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் Q மற்றும் R A ஈக்குவல் டு BQ + R என்றவாறு அமையுமானால் இங்கு R ஆனது R வந்து 0வாக இருக்கலாம். ஓகேவாம்மா. அந்த ஆரோட மதிப்பு பியை கட்டிலும் சின்னதாக தான் இருக்கும். ஓகேவாம்மா. இதுதான் ஆன்சர். இந்த மீதி வந்து என்னது, இப்போ பாருங்கம்மா, ஒரு 5 வந்து 4ஆல் டிவிஷன் பண்ண 1. ஓகே. இது வந்து A, இது B, இது Q. பாருங்கள், A ஈக்குவல் டு 1, B ஈக்குவல் டு 1, A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 4, Q ஈக்குவல் டு 1, R ஈக்குவல் டு 1. ஸோ யூக்ளிடியன் வந்து A ஈக்குவல் டு B இன்ட்டு Q, B இன்ட்டு Q ப்ளஸ் R. அப்படிதானே 5 ஈக்குவல் டு Bனா 4 இன்ட்டு Q, தட் இஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. இந்த R வந்து என்னவாக இருக்கும் 0. R வந்து லெஸ் தென் B தானம்மா. R இஸ் பாருங்கள் லெஸ் தென் B. B வந்து 4. ஸோ R இஸ் லெஸ் தென் B. B வந்து என்னது 4. B வந்து R இஸ் லெஸ். ஸோ 1 இஸ் லெஸ் தென் 4. தானே R இஸ் லெஸ் தென் B. ஸோ தட் இஸ் 1 இஸ் லெஸ். இந்த ப்ராப்ளத்தில் 1 இஸ் லெஸ் தென் 4. இந்த R ஆனது 0வாக கூட அமையலாம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஆனால் பியை விட சின்னதாக இருக்கும். ஓகேம்மா. இதைத்தான் அதை கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஈவு இருக்குல்லையா, இந்த ஈவு வந்து 0வாக இருக்கலாம். இந்த பியை கட்டிலும் சின்னதாக தான் இருக்கணும். ஓகேவாம்மா. இதுதான் இதை வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது. இந்த ப்ராப்ளத்தோட சொல்கிறோம். R இஸ் லெஸ் தென் B. ஸோ the 1 இஸ் லெஸ் தென் 4. இந்த R வந்து 0 கூட இருக்கலாம். ஓகேவா. நீங்கள் என்ன செய்யணும், இதில் இந்த யூக்ளிடியனில் வந்து இதை வந்து A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R இதை படிச்சுட்டு இந்த R மஸ்ட் பி 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு R லெஸ் தென் B. ஓகேம்மா. இந்த வந்து செகண்ட் சம் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம், யூக்ளிடியன் படி 9ஆல் வகுத்து என்ன செய்கிறோம் 0 1 8ன்னு சொல்லி நம்ம மீதியை கண்டுபிடிக்கும். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.